யார் நின்னாலும் ஆண்டவரே, நாங்கள் முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கல வரல, இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். கண்களை மூடுங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அன்று கர்த்தருடைய மகிமையை கண்டவர் அன்று கர்த்தருடைய மகிமையை கண்டவர். எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. கர்த்தருடைய தாயாரை கண்டோம். அந்த தாய் மகிமையில நிறைஞ்சிருந்தா, ஆவியானவன் நிரப்பப்பட்டிருந்தா, அந்த பிள்ளை தன் தாயை வயிற்றுக்குள்ள இருந்து எட்டி உதைத்தது. என் ஆண்டவரின் தாயார் இங்க வந்திருக்காங்கன்னு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தது. அந்த பிள்ளை கர்ப்ப பையில ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று வானதூதன் சொல்லி இருந்தான். இதோ அதை போல உங்கள் வயிற்றுக்குள்ளாக கர்த்தரின் அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் முன்னால் இருப்பவர்களை பார்த்து, கர்த்தரின் மகிமையை பார்த்து நீங்கள் எழும்பி பேச போகிறீங்க. நீங்க எழும்பி பேச போறீங்க. அந்த யோவான் ஸ்நானகன் தன் தாயை உந்தி தள்ளினது போல, இதோ உன் வயிற்றுக்குள் இருந்த அபிஷேகம் உன்னை உந்தி தள்ள போகிறது. என் ஆண்டவரை நோக்கி தள்ள போகிறது. என் ஆண்டவரின் தாயார் என்னிடத்தில் வந்தது என்ன என்று அன்று கேட்க வைத்தான் யோவான் ஸ்நானகன். இன்று உன் வயிற்றுக்குள் இருந்த அபிஷேகம் உன்னை உந்தி தள்ளி ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வைக்க போகிறது. நிற்க வைத்து சொல்ல போகிறது, ஆண்டவரே, இந்த ஏழை இந்த தாழ்மையில் என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்கப்பா? நான் என்ன பாக்கியம் பெற்றேன்? அந்த முழு உள்ளத்தோடு, அந்த எண்ணத்தோடு அவரை நோக்கி, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் உயர்த்தி முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு வாய்களை திறந்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
மகிமை மூடுவதாக. இயேசுவின் மகிமை மூடட்டும். உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமை மூடட்டும் ராஜா. வானத்தின் நேராய், இதற்கு இந்த ஸ்தலத்திற்கு நேராய் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் விலக்குகிறோம். உமது மகிமை இறங்கி வர தடையா இருக்கிற காரியங்கள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு சிரசின் மேலும் தெளிக்கப்படுவதாக. இப்பொழுது உமது மகிமை இறங்கி வரட்டும் ராஜா. ஹல்லேலூயா. கட்டுகள் முறிக்கப்படுவதாக. உடல்ல வியாதிகள் நீங்குவதாக. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை தருகிறோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை தருகிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு அப்பா. என்னிடத்துல இருக்கிற இவ்வளவு பலன்ல நான் உம்மை துதிக்கிறேன்ப்பா. என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலன்ல உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. என்கிட்ட இந்த கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஆனா இந்த பலன்ல நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். என் விடச்சல்கள், என் துன்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் கண்ணீரை நீ அடக்கி தெரிந்திருக்கிறீர் அப்பா. எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலையை கொடுங்க. நான் ஆராதிக்கிறேன்ப்பா, உம்மை துதிக்கிறேன். என் இதயம் முழுவதும் உம்மை நினைக்கிறேன். என் சிந்தனை முழுவதும் உம்மை நினைக்கிறேன். என்
கண்ணுக்கு அந்த பிள்ளை களிப்பால் துள்ளிற்று போல இதோ இப்பொழுது இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளிருந்து, இந்த அபிஷேகம் நிரப்பட்டவங்களை உள்ளுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருவதாக. இந்த அபிஷேகம் உங்களுக்கு எதிராக இருக்கிற இதோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மகிமையில் நிறைந்தவர் ஆண்டவரே, நீர் மகிமையில் நிறைந்தவர் ஆண்டவரே. அன்று எலிசபெத்தை தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தான். இதோ இன்று உன்னை ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார். உன் வயிற்றுக்குள்ளிருந்து ஆண்டவரை வாழ்த்து, ஆண்டவரை ஆராதி, ஆண்டவரை இப்பொழுது போற்றி புகழ்ந்திரு. வாய்கள் விரிவாய் திற, அதை அவர் நன்மைகளால் நிரப்புவார். வாய்களை திறந்து இன்னும் அதிகமாக இந்த அபிஷேகம் பத்தாது, இந்த அபிஷேகம் பத்தாது, இந்த அபிஷேகம் பத்தாது, எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் பத்தாது ஆண்டவரே, இந்த அபிஷேகம் பத்தாது, இன்னும் நிரப்புங்க, இன்னும் நிரப்புங்க, இன்னும் இன்னும் இன்னும். வாயை திறந்து கேளு, இந்த அபிஷேகத்தை வாங்கிக்கோ, இதை விடாத. இது ஸ்பெஷல் அனாயிண்டிங். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஃபயர். அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது, அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரவா ஷிகலா தவா ரிபா பா 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 ரிபா பா 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 ரக்ஷகலா. ஆண்டவருடைய தாயார் இல்ல, ஆண்டவரே உன் முன்னாடி, ஆண்டவரே உன் முன்னாடி சொல்லு, ஆண்டவரே என் முன்னால் நீர் வர நான் தகுதி பெற்றவனப்பா. ரகபாதரா ரிபா பா 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 ரதர ரிமலகதல ரமிரவு ரிகதர மலர. விடாது விடாது, நான் விட மாட்டேன்பா, இன்னைக்கு விட மாட்டேன், இன்னைக்கு விட மாட்டேன். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இறங்குகிறது. ரபா காந்தால ரபி பொல்லாத ஆவிகளை விரட்டுகிற அபிஷேகம். ரிஷகா பாகாதால ரிமதரபல ரங்கர. நிரம்பட்ட ஆவியானவரே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக, மேடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு சமவெளியாய் மாறுவதாக, மாறுவதாக. ரபா கந்தால ரோபை ஷக்கி ரிமந்தரகர ரிகரரு சந்தலரே ரிபமா பாபா பந்தரகர ரிஷாகந்தர மரிரோ ஷகல ரிபமா மந்தர ரோந்தோலோரு பாங்கந்த. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா அப்பா என் கண்ணீரை கண்டீரப்பா. இங்க அநேக உடைந்த உள்ளங்கள் உண்டு, அநேக உடைந்த உள்ளங்கள் உண்டு. என் வாழ்க்கை ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் நீங்க நினைச்சு அழுவுறீங்க? உன் சோகம் மட்டும் இல்லை, இங்க நிறைய பேருக்கு கண்ணீர் உண்டு. ஆனாலும் துன்பத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில நீ துதிக்கிறதை ஆண்டவர் ரசிக்கிறார். உன் துதியும் உன் வேண்டுதலும் உன்னுடைய ஆராதனையும் அவருக்கு பிரியமாயிருக்கிறது. மற்றவர்கள் வேதனையில துதிக்கல, பாடுகள் மத்தியில துதிக்கல, ஆனால் நீயோ பாடுகள் மத்தியில துதிக்கிறாய். துன்பத்தின் மத்தியில் நின்று கொண்டு அவரை துதிக்கிறாய், அவரை புகழ்கிறாய். கர்த்தரின் முன்பாக உன் துதியும் உன் ஆராதனையும் அவருக்கு மேன்மையாய் தெரிகிறது. ஆராதனை ஜீசஸ், ஆராதனை அப்பா அப்பா.
அபிஷேகத்திற்காக நன்றி அப்பா. இந்த மகிமைக்காக நன்றி. இந்த நாளில் என்னை நிரப்பினீங்களே உமக்கு நன்றி. இந்த நாளில் என்னை உம்மை ஆராதிக்க வச்சுங்களே நன்றி. உம்மை துதிக்க வச்சுங்களே நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எவ்வளவு இன்பங்கள் வந்தாலும் உம்மை துதிப்பது உம்மை ஆராதிப்பது போல இன்பம் எனக்கு இல்லை அப்பா. இந்த துதிக்காக இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி முடிக்க போறோம் நாம. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமே, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுஷுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்கிறவர், அவருடைய கிருபையை நம்ம மேலே ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளாகிய நம்மை தேவன் நினைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எங்க 2-3 பேர் என் நாமத்தில் நீங்க கூடி ஆராதிக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம் பண்றீங்களாப்பா, நான் என்ன செய்வேன் உங்க நடுவில். அப்ப அந்த வசனத்தின்படி தேவன் என்ன செய்றாரு? இங்கே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று ஜலத்தின் மத்தியிலே அசைவாடின தேவன். அப்போஸ்தலர்கள் 120 பேர் கூடி மேல் வீட்டறையில் என்ன செஞ்சாங்க? ஜெபித்தாங்க. அங்கே ஜெபித்த இடத்துல என்ன செஞ்சார்? அது மாதிரி நிறைய இடத்துல என்ன செஞ்சார்? ஆவியானுடைய அசைவாடுதல் நம்ம என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஆராதிக்கிறோம். சும்மா ஆராதிக்காதீங்க, அது வீணான ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் இங்கே ஆராதிக்கும் போது உங்களுடைய தொடுதல் என்ன செய்யணும்? என் ஆவி ஆத்மா உணரணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் உங்களுடைய தொடுதலை நான் என்ன செய்யணும்? பாடல் மூலமாகவோ செய்திகள் மூலமாக எப்படியும் ஆவியானவர் என்ன செய்வார்? மனுஷனை சந்திச்சே தருவார். நீங்கள் ஒரு முடிவோடு வரணும். ஆவியானவரே, நான் என்ன செய்வேன்? சந்திக்காமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. ஒரு முதலமைச்சரை, யாரோ ஒரு பெரிய ஒரு அதிகாரியை நீங்கள் பார்க்க போகிறீங்கம்மா, உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள பார்க்கும்போது பர்மிஷன் கொடுத்தாச்சு உங்களுக்கு, ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு டைம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் போகிறீங்க, அவங்கள பார்க்குறீங்க. அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம். ஐயோ, எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. முக ஸ்டாலின் பார்க்குறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் ஒரு பக்கம். அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நீங்கள் மனசில் என்னெல்லாம் சொல்லணும்னு நான் நினச்சிருக்கீங்க, அதை போய் என்ன செய்வீங்க? சார், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இந்த காரியங்களாம் இருக்குது. அதே மாதிரி தான் தேவனை சந்திக்கிற இடம் தான் சபை. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ சந்திக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு முடிவோடு இருக்கணும். ஆண்டவரை, இன்று இந்த ஆராதனையில் நம்ம சந்திக்காமல் நேசி மாட்டேன். நான் எந்த இடத்த விட்டு நீங்கள் எனக்கு பாடல்கள் அந்த வரிகள்
மூலமாக என்னோட பேசுவீங்களா எனக்கு தெரியாதப்பா, வேத வசனத்தின் மூலமாக என்னோட பேசுவீங்களா எனக்கு தெரியாது. ஆராதிக்கும் போது உங்களோட என்ன பேசுனார் தெரியாது, என்னோட அதிகமாக பேசுனார் நான் உட்காந்து ஆராதிக்கும் போது. ஆமேன். அப்போ ஆராதிக்கும் போது தேவன் நம்மளோட, நம்ம ஆவியோட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு குழந்தை அலறும்போது அந்த தாய் தேற்றுவாங்க, அப்படி தானே? வியாதி நேரத்தில், ஒரு பசி நேரத்தில் திரும்போது அலற விட்டு நம்ம அழ விட்டு பார்க்குறவங்கள, அதான் ஆராதனை. அதாவது அந்த பிள்ளை இணைச்சுவாங்க, அழவிடாதபடி அவங்க இணைச்சுவாங்க, தோளில் போட்டு தேற்றுவாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாராம் தேவன்? கவலையில், துன்பத்தில், கண்ணீரில், பாதையில், பாடுகள் மத்தியில் வந்த அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாரா? ஒரு காய் குழந்தையை தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அவருடைய பிரசனெல்லாம் சாதாரண கிடையாது. மலைகளை, குன்றுகளை என்ன செய்கிறான்? அவருடைய பிரசனை செய்யுமா? தகர்த்தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய பிரசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. சாதாரணமாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஏதோ பாட்டு பாடுறாங்க, ஏதோ ஜெபிக்கிறாங்க, ஏதோ வசனம், ஏதோலாம் கிடையாது. நாம் சாதாரணமாக தான் பாட்டு பாடுறோம். நம்ம என்ன அப்படி என்னமா மியூசிக் வச்சுலாம் அப்படி இல்லாமல் வந்து ஏபின்னு என்ன சொல்லுவாங்க, ஏ மைனர், பி மைனர், சி மைனர்லாம் அந்த டோன்லேயே நம்ம பாடுறோம். நம்ம பாடுறது ஸ்தோத்திரம், காக்கா கூட நல்லா பாடமுள்ள இருக்குது. ஆனால் நம்ம பாடுறது தேவன் பார்க்கல. நம்ம தேவன் நம்ம எந்த அளவுக்கு அவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கோம், எந்த அளவு அவரை நேசிக்கிறோம், அதுதான் தேவன் பார்க்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த பாட்டாவது இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். நான் என்னெல்லாம் பேச வந்தேன்னா அவங்க ஆராதனையில் ஜபத்தில் பேசிட்டாங்க. ஹல்லேலூயா. பாதி மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தாச்சு, பாதி மெசேஜ் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஆராதனையில் நான் என்ன பேச வந்தேனோ அதை ஆராதனையில் ஜபத்தில் பாஸ்டர் மூலமாகவும் ஆண்டவர் பேசிட்டார் உங்களோட. ஹல்லேலூயா, ஆமென். பாடுகளை வெல்வது எப்படி, பாடுகளை எப்படி நாம் ஆசீர்வாதமாக மாற்றுவது எப்படி? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாடுகளே வராது, பிரச்சனையே வராது, கவலையே வராதுன்னு சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லார், திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? உபத்திரவத்தை நான் ஜெயிச்சேன்ப்பா. நீ என்னென்ன பாடுகள் நம்ம கடந்து போகிறோமோ அந்த பாடுகளை என்ன செஞ்சாராம்? அவரும் கடந்து போயிருக்காரு. நான் கடந்து போனது மட்டும் இல்லை, நான் அதை என்ன செஞ்சேன்? ஜெயிச்சேன். ஹல்லேலூயா. அப்போ நம்மோடு இருக்கிற தேவன் யாரு? பாடுகளை ஜெயங்கொண்ட தேவன். ஹல்லேலூயா. பாடுகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் அதாவது அந்த விசுவாசம்லாம் இருந்தால் நம்ம பாடுகள் மத்தியில் உலக மனுஷன் யோசிக்கிறது வேற. சாத்தான் அவங்கள சிந்தனையில், பாடுகள் பிரச்சனையில் அவங்களுக்கு யோசனை, அதாவது சாத்தான் கொடுக்குற சிந்தனை வேற. எதுக்கு உயிரோடு இருக்க, செத்து போய் எதுக்கு இந்த புருஷனை நம்பி கட்டி வாழ்க்கப்பட்டு ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நான் என்னைக்கு பிறந்த நேரத்துலேருந்து என்ன நேரம் வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்? கஷ்டத்தான் பட்டுட்ருக்கேன். அப்போ சாத்தா என்ன பாருங்க, அந்த பாடுகள் மத்தியில் இப்படிப்பட்ட சிந்தனையை கொடுக்குறான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு என்ன கொடுக்குறாரு? விசுவாசத்தை கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு, ஆறுதலை கொடுக்குறாரு. அந்த ஆறுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆத்துமா. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்குற வேத வசனம் ஸ்தோத்திரத்தின் மூலமாக என்ன செய்யணும்? ஆறுதலையும் சமாதானத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனைக்கு ஓடி வந்துடணும். ஏன்? என்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், எனக்கு கிருபையை கொடுக்கிற தேவன். ஆமேன். என் ஆத்மாவில் இருக்கிற துயரங்களை, கண்ணீர்களை துடைக்கிற தேவன். அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னோட துயரங்களுக்கு ஆறுதலுக்கு என்ன வேணும்? எனக்கு உம்முடைய சமாதானம் வேணும்ப்பா. ஹல்லேலூயா. எதை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஆராதனை என்ன செய்யாதீங்க? ஆண்டவருடைய சமூகத்தை மிஸ் பண்ண எப்படியாவது, ஆண்டவரே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவரே வியாதியே இருக்கட்டுமே, பலவீனமே இருக்கட்டுமே, நான் போய் உட்காந்து என்ன செய்யறோம்? துதிக்க போகிறேன். சுகம் தருது யாரு? என்னதான் மருந்து நம்ம எடுத்தாலும் சுகம் தருது யாரு? அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இந்த மருந்து எடுக்கிறேன்ப்பா, ஆனால் அந்த மருந்து போய் சுகமாக்குறது யாரு? ஹல்லேலூயா. தேவன் தான். அதனால தான் ஓடி வரணும். ஓடி வந்துருங்க. ஹல்லேலூயா.
ஆமாம், ஸ்தோத்திரம். நான் ஃபாஸ்ட்டு முகத்தை பார்க்கவோ, இல்லை இங்கே ஆராதிக்கிறவங்க முகத்தை பார்க்கவோ, யார் பாடுறாங்களோ அவங்கள பார்க்கவோ இல்லை. மனுஷுடைய முகத்தை நாம் பார்க்க இங்கே வரலை. யாராவது பாடிட்டு போகிறாங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்துட்டு போகிறாங்க. இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் வார்த்தை. ஹல்லேலூயா. சபையாக ஒன்று கூடி என்ன சொல்கிறாரு? ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஏன்? நீங்கள் கூடி ஆராதிக்கும் போது, ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போது தேவன் அந்த இடத்துல வரார். வந்துட்டு என்ன செய்றாரு? உலகத்தை ஜெயிக்கிற, பாவத்தை ஜெயிக்கிற, பாடுகளை ஜெயிக்கிற கிருபையை நான் உன்னை செய்கிறேன், தரேன். அதுதான் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆராதனை நிறைய பேர் கையை கட்டி ரொம்ப பக்தியாக ஆராதிப்பாங்க. அப்படி பக்தி மனசில் வச்சுங்க, கையை கட்டிலாம் ஆராதிக்கங்க. உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்க வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? எப்படியா நம்ம கையை வச்சுப்போம், கையை நீட்டுவோம்ல. கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட்டு 10 நாள் கிஃப்ட்டு கொடுக்குறாங்கப்பா, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்ன செய்வீங்க? கையை நீட்டுவோம். அதே மாதிரி தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, கரங்களை விரித்து ஆராதிக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கிருபை தருகிற தேவன், இங்கே இருக்கிறீங்க என் மத்தியில், நீர் எனக்கு என்ன செய்யுங்க? நம்முடைய கிருபை என்ன மேலே ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. என் பலவீனத்தில் என்ன செய்யுங்க? உங்க பலன் தாங்க. என் சோதனையில் நான் பாடுகளை சகிக்க வேண்டிய கிருபை எனக்கு தாங்க. கேட்கணும், உங்க ஆத்மா கேட்கணும், ஆண்டவரோட பேசணும். தாவீது ஆத்மா, அவர் சொல்றாரு, அவர் ஆத்மா பார்த்து அவரே பேசிக்கிறார். இன்னும் செய்திக்கே போல அவர் ஆத்மா பார்த்து பேசுறார். என் ஆத்மாவே ஏன்பா கலங்குறன்? அவரை பார்த்து பேசுறார். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? என்ன பிரச்சனை? ஸ்தோத்திரம். உயிர் போகிற பிரச்சனை எல்லாம் தாவீதுக்கு வந்த பிரச்சனை எப்படி பிரச்சனை? உயிர் போகிற பிரச்சனை தான். அப்போது அவர் ஆத்மா பார்த்து அவர் பேசுகிறாரு, நீ என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குறாய்? தேவனை நோக்கி காத்துரு, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு சகாயம் செய்வார். பாடுகள் மத்தியில் பிரச்சனை பற்றி நம்ம ஆத்மா, அந்த ஆத்மா என்ன செய்யும் பாருங்க, குழந்தை மாதிரி பேசிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. இந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க? கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்ன, இது என்ன, இது என்ன? அப்போ உங்கள் ஆத்மா என்ன செய்யுது? உங்களோட பேசுதா? என் ஆத்மா என்கிட்ட பேசுதுப்பா, உங்கள் ஆத்மா என்ன பேசுதுன்னு தெரியல. அப்போ என்ன செய்யும்? அது பிரச்சனைகளை, இது இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க, என்ன செய்யும்? இது அப்படியே அது சோத்திரம். அது நம்ம வாயை கூட மூடலாம். ஆத்மா வாயை என்ன செய்ய முடியாது? ராத்திரி 12 மணி கூட பேசும். பேசியிருக்கா? சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? தாவீது தான் ஆத்மா பார்த்து, ஆத்மாவே எதுக்கு பிரச்சனைலாம் போட்டு மண்டைகளை போட்டு மண்டை குழம்பி, மண்டை காஞ்சி, அப்புறம் ப்ரெஷர் ஏறி, நீங்கள் எவ்வளவு ரொம்ப யோசிக்கிறீங்களோ கவலையை, அந்த ரத்தம் ஓட்டம் அதிகமாகிடுமா. அதிகமாகும்போது அந்த ப்ரெஷர் என்ன செய்யுது? நார்மலாக இருக்கிற ப்ரெஷரு கூட ஹையாகிடுது. டாக்டர் சொல்கிறாங்க, ரொம்ப யோசிப்பீங்களோ, ரொம்ப கவலைப்படுறீங்களோ, இந்த ப்ரெஷர் அதிகமாகறவங்கள பார்த்தீங்கன்னா நார்மலாக இருங்க, கூலாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும், சயின்டிஃபிக்காக தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆத்மாவே கவலைப்படு. ரொம்ப யாரை பார்த்து? உங்கள் ஆத்மா பார்த்து நீங்களே பேசுங்க. நான் தேவனை நோக்கி காத்திருப்பேன். ஒரு அம்மா வந்துச்சு சர்ச்சில், பிரச்சனை போல இருக்குது, புருஷன் பிரச்சனை. சிஸ்டர், நான் இனிமேல் என் புருஷனோட வாட மாட்டேன். சரிம்மா, என்ன செய்ய போகிறேன்? நான் புருஷனை விட்டு எங்கே போவேன்னு தெரியாது, எங்கேயாச்சும் போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் 2 மணி நேரம் மேலே என்னை பேச விடலை. செபம் பண்ணலான்னு நினைக்கிறேன், வசனம் சொல்கிறான்னு நினைக்கிறேன், என்ன பேச விடலை. அப்புறம் பொறுமையாக இருப்பது. சிஸ்டர், இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் சொல்கிறது 2 மணி நேரம் நான் கேட்டல, இப்போ நான் சொல்கிறத கேளுங்க. 3 நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு தெரியாது. வேணா பசி எடுத்துனா மோர் எடுத்துருவாங்க, தண்ணி எடுத்துருவாங்க, பாட்டில் எடுத்துருவாங்க. சர்ச்சில் வந்து ஒரு மூலையில் உட்காந்து 3 நாள் ஜெபம் பண்ணுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டு சமத்தில் உட்காரு. 3 நாள் கழித்து ஆண்டவர் சூழ்நிலையை மாத்திராரு இல்லையான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ முடிவெடு. ஆனால் சொன்ன மாதிரி அவங்க வந்தாங்க, 3 நாள் உட்காந்தாங்க. நான் பார்த்தேன்.
நான் கீழே இறங்கி போகும்போதெல்லாம் பார்த்தேன். சரி ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் உட்காடுறாங்கப்பா, அவங்களுக்கு ஏதாவது கிருபை செய்யுங்க. 3 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, சிஸ்டர் இப்போ எவ்வளோ மாறிட்டார் சிஸ்டர். நீ ஊன்னு அன்னைக்கு சொன்னிய, இப்போவே நான் என்ன செய்கிறேன், கட்டின புடவையோட போகிறேங்கன்னு சொன்னியே அம்மா தாயே. ஆண்டவர் நோக்கி பார்க்கணுங்கிற என்ன வருதா? உங்கள் பிரச்சனை நேரத்தில் வேற ஏதாவது யோசனைக்கு இடம் கொடுத்துடாத இயேசு கிறிஸ்து நாமத்தினால. புரியுதா? அது உலக மனுஷனுக்கு சாத்தவனா கொடுக்கட்டும் யோசனை. ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்யணும்? முதலாவது பிரச்சனையா ஓடு, ஆண்டு சமூகத்தில் உட்காரு. நான் சில நேரத்தில் என்ன செய்வேன், வேலைன்னா முக்கியமான வேலை மட்டும் முடிச்சிருவேன். பெண்களுக்கு சொல்கிறேன் சரியா, ஜபன் சொல்லி உபவாசம் சொல்லி எல்லாம் செஞ்சு முடிச்சு ஆக்கியா, அப்படி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அந்த மதியானம் 1.5 மணி நேரம் 1:30க்கு உக்காந்து ஜபமாக ஓடும். ஸ்தோத்திரம். வயிற்று பசி எடுக்கும், சோறு அங்கே ஆக்கி வச்சாச்சு, சரீரம்னு சொல்லும், போய் சாப்பிடுன்னு சொல்லும், மணி 2 மணி ஆச்சுன்னு. 1/2 மணி நேரம் கூட ஜபம் இருக்காது. அதுக்கு பேர் என்ன ஜபம்? உபவாச ஜபம் இல்லைம்மா, பட்டினி ஜபம். உன் சரீரத்தை பட்டினி போட்டிருக்க. அல்லேலூயா. உபவாசம்னா 4 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சது ஜெபிக்காமல் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கஞ்சி குடிச்சுட்டு உட்காருங்க, பரவாயில்ல. ஆண்டவர் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார், கோச்சிக்க மாட்டார். அல்லேலூயா. காத்திருந்து என்ன சொல்றாரு? நீ காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள். காத்துரு. நேத்து ஜெபம் பண்ணீங்கம்மா, நேத்து பலனை பெற்றுக்கொண்டீங்க, இன்னைக்கு காத்துரு. இன்னைக்கு ஆண்டவர் கிருபை தருகிற தேவனா இருக்கிறார், பலனை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ராணுவத்தில் பயிற்சி ஒவ்வொரு நாளும் டெய்லி கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க? எதிரி ஒருத்தன் இந்திய ராணுவ பயிற்சி, ஒரு ஆள் கூட ராணுவ பயிற்சி கொடுக்கலப்பா. ராணுவத்தில் ஒருத்தரும் பயிற்சி எடுக்கல, ஒரு ராணுவம் இல்லை, கப்பல் படை விமானப்படை எந்த படையும் இல்லைன்னு வச்சுங்களேன். அப்படியே அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க அரசியல்வாதி அப்படியே உட்காந்துன்னு வச்சுங்க. அங்கே யார் வருவா? பாகிஸ்தான்லேருந்து எந்த வருவான். வந்தோடனே இவங்க நினைச்சுவாங்க, எந்த பயிற்சியும் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஆயுதமே இல்லைப்பா, பயிற்சியும் ஆளும் கொடுக்கல, என்ன ஆகும்? அவன் வந்து அவன் இடத்த பிடிச்சிட்டு அவன் என்ன செய்யணும்? சோத்திரம். அவன் கையில் இந்த ஆங்கிலேய ஆட்சிகளை கையை கட்டி வேலை செஞ்ச மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கணும். அல்லேலூயா. அப்போது ஒரு யுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு நாடும் என்ன செய்கிறாங்க? இராணுவத்தை ரெடி பண்ணுறாங்க, ஆயுதங்களை ரெடி பண்ணுறாங்க, இராணுவ வீரர்களை ரெடி பண்ணுறாங்க. அவங்க பாருங்கள், என்னைக்கு எப்போ எதிரி வருவான்னு தெரியாது. சாத்தான் எந்த நேரம் எந்த நிமிஷமோ அவன் என்ன செய்வான்? அவன் அழிக்கிறது தான் அவனுடைய வேலை. எந்த நிமிஷமும் அவன் வருவான். நீ என்ன பார்த்தா பாவமா இல்லையா சாத்தானே, நீ இப்படிலாம் எனக்கு பிரச்சனை கொடுக்கலாமா? என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? நீ என்கிட்டலாம் வரலாமா? அவன் சொல்லுவான், நான் உங்ககிட்ட தான் வரணும். நீ உன்ன மாதிரி கோழைய நான் சோத்திரம். புரியுதா? எந்த நிமிஷமும் எல்லா நேரமும் ஏன் ஆண்டவர் சோத்திரம் பண்ண சொல்றார்? ஏன் விண்ணப்பம் இருக்கிற எந்த நேரம் எந்த நிமிஷம் சாத்தா நீ வா உன்னை சந்திக்கிறதுக்கு, உன்னை காலுங்கீழ மிதிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படு. உன்னை என்ன செய்? ஆயத்தப்படுத்திட்டே இருக்கேன். இன்னைக்கு நான் சாத்தா வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். இந்த நிமிஷம் அவன் நாளைக்கு வரானா, இன்னைக்கு வரானா, அடுத்த மாதம் வரணும், என்னைக்கா வந்துட்டு போகிறான், அவனுக்கு நமக்கு அதை பற்றி கவலை. ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்? ஆயத்தமாக இருக்கிறேன். வசனத்தை பட்டயம் வசனம், அந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசித்து வாயில் பேசுறீங்க. அல்லேலூயா. இங்கே கேட்கறதோட சரியில்லைப்பா, பைபிள் வாசிக்கிறதோட சரியில்லை. நீங்கள் கேட்ட விசுவாசி எந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், அதை வாயில் என்ன செய்யணும்? ஒரு 10 முறையாவது சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணணும். பட்டயத்தை ரெடி பண்ணு. அல்லேலூயா. ஒரு நல்ல சபைனா ஒரு விசுவாசிய யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குறதான் நல்ல சபை. அல்லேலூயா. ஆமாம், அங்கே சோறு கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, அதான் இல்லை. ஆண்டவரே, என்ன யுத்தத்துக்கு என்ன செய்யுங்க? ஆமாம், உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் என்ன சொல்கிறாரு? கெட்சிக்கிற ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அழகாக எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. தூங்குறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா 4 பேர் இருக்கிறாங்கப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். எபேசியர் 2 அதிகாரம்.
நீங்கள் இப்போ நம்ம வேதம் அதெல்லாம் வாசிச்சுட்டு செய்தி கேட்டிங்கன்னா முடியாது. நான் வேதம் வாசிக்காமையே இருப்பிடம் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வசனத்தை நீங்கள் குறிச்சிங்க, சரியா? எபேசியர் 2:1-5 வரைக்கும், கீழ்ப்படியாத கிரியைகள் மேல் ஆகாயத்து அதிகார பிசாசன் என்ன செய்றாரா, அவன் கீழ்ப்படியாத ஆவி என்ன செய்றாரா மனுஷனுக்குள்ள. ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனுஷனுக்குள்ள என்ன ஆவி வேலை செய்யுது? இங்க கவனிங்க தாய்ங்களா, கவனிங்கம்மா. தலை குனிஞ்ச தலை பொண்ணு மாதிரி கல்யாணம் பண்ண மாதிரி உட்காந்து நான் என்ன செய்யறது? உங்கள் தலை நிமிர வைக்கணும்ல. சோத்திரம். நீங்கள் குறிச்சிங்கம்மா, குறிச்சிங்க. நான் தான் எடுத்துட்டேன்னா சொல்கிற டைமுக்கு நான் முடிக்க முடியாது. கொடுக்குற வார்த்தையை கொடுத்துட்டு போகணும்ல. சோத்திரம். வசனம் கொடுக்கணுமா வேணாமா? செய்தி வேணுமா வேணாமா? அப்போலாம் சோத்திரம் கவனிக்க வேணாமா? சோத்திரம். கீழ்ப்படியாத ஆவி ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனுஷனுக்குள்ள என்ன ஆவி வேலை செய்யுது? கீழ்ப்படியாத ஆவி. கர்த்தர் ஒன்று சொன்னால் இந்த மாம்சம் என்ன செய்யும்? அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லும். அதிகாலை ஜெபம் பண்ணு, மாம்சம் சொல்ல நானே டயர்டாக இருக்கேன் போ. சோத்திரம். அதிகாலையில் ஜெபம் ஆகுது. சோத்திரம். ஏன் சரீரத்தினுடைய காரியம் வந்து யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். நான் என்ன செய்கிறேன், அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன். சோத்திரம். அப்படின்னு என்ன செய்யும்? மாம்சம் ஒரு பக்கம் பேசும். ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் பாருங்க, நம்ம ஆவியானவர். அவர் என்ன செய்வார்? ஏதாவது வசனத்தை வச்சு பேசிட்டே இருப்பார். நீ அதிகாலை எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணு, அது சொல்லும். சரீரம் ஒன்று சொல்லும், அப்புறம் ஆவியானவர் சொல்கிறாரு. யார் ரொம்ப பலவானா இருக்கிறாங்களோ, மாம்சம் பலவானா இருந்தோம், பலவானா இருந்தால் மாம்சம் ஜெயிக்கும். அன்னைக்கு யார் ஜெயிச்சிருவான்? அதனால தான் உங்கள் ஆவி என்ன செய்யணும்? பலப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அந்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தைக்கு இந்த சரீரத்தை என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தினா உங்களுக்கு ஆசீர்வாதம். கொஞ்சம் காது கொடுத்துறீங்களாப்பா? போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நான் உங்கள் காதில் எனக்கு வேணாம். ஆனால் இங்கே வரைக்கும் கொஞ்சம் வார்த்தை கேட்குற அளவுக்கு உங்கள் காது என்ன செய்யுங்க, கொஞ்சம் செவியை அப்படி திருப்பிடுங்க. என்ன கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு மனுஷன், அதாவது மாம்சம் கீழ்ப்படியாதபடி சாத்தா என்ன செய்யறானா மனுஷனுக்குள்ள? ஏன்னா கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம். எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறானோ மனம் திரும்புங்களப்பா, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்ப அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். சொன்ன வார்த்தை என்ன செய்வார்? அவரு மாறவே மாட்டார். புரிஞ்சுதுங்களா? மனம் திரும்பினா அதுக்குரிய ஆசீர்வாதம், மன்னிச்சிங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம், நீங்கள் பிறர் மேல் இரக்கம் பாராட்டிங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வேதத்தில் சொல்லியிருக்காருன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை பின்னாடி எழுதி வச்சுட்டு தான் சொல்றார், நிபந்தனையை சொல்றார் மனுஷனுக்கு. அல்லேலூயா. நீ மன்னிக்கிறது போல நான் உன்னை போ. ஆண்டவர் உங்களை மன்னிக்கணுமா? நீங்கள் எந்த அளவுக்கு பிறர் மன்னிக்கிறீங்க பாருங்க. ஆண்டவர் உங்க மேலே இரக்கம் பாராட்டணுமா? நீங்கள் எந்த அளவுக்கு பிறர் மேலே இரக்கம் பாராட்டுறீங்க பாருங்க. அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே செய்வாங்க. ஆமா, ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் பிளெஸிங்க சொல்றாரு, ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கொடு, நான் அப்போ என்ன செய்வேன்? கொடுங்கள். ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுங்க, அப்புறம் நான் கொடுக்குறேன். முதல் நிபந்தனை கொடுங்கள். கொடு கொடு. கொடுக்கறத வச்சுதான். கொடுக்கறத எப்படி கொடுப்போம்? இந்த மனசு இருக்கு பாருங்க, மனசு. இங்கே பேக்கெட்டில் 100 ரூபாய் இருக்கு, 500 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, இருக்கு. இருக்கு. ஆமாம், 200 ரூபாய் நோட்டு, மோடி நோட்டு. என்ன சரி, சோத்திரம். இப்போ இந்த பேக்கெட்டில் இருக்கு. இந்த மனசு சொல்லுது, அங்கே 500 ரூபாய் இருக்கு, அதை எடுக்காத. 200 ரூபாய் இருக்குல்ல, அதை எடுக்காத. 100 ரூபாய் அதை எடு. 50 ரூபாய் அதை எடு, போடு. அப்போ மனசு என்ன செய்யுது பாருங்க, அது நம்மளை நடத்துது பாருங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க தான், சோத்திரம். என்ன பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுக்கறத வச்சு தான் நான் என்ன செய்ய முடியும்? உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் கூட சும்மா இல்லை, ஆசீர்வாதம் கூட சும்மா இல்லைம்மா. நீ என்ன செய்? பலிபீடத்தில் உன் காணிக்கை கொண்டு வந்து வெய், நான் என்ன செய்வேன்? அதை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்களை நீங்க காணிக்கையா கொடுத்து பாருங்க. அல்லேலூயா.
உங்களுக்கு வேத வசனம் வெளிப்பாடு வேணுமா? எந்த அளவுக்கு வேத வசனத்தை பிறருக்கு நீங்க அள்ளி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வசனத்தை என்ன செய்வார் உங்களுக்கு ஆசீர்வாதமா வசனமா உங்களுக்கு கிடைக்கும். வசனமா உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுப்பார். எப்போ? வாயை முடிட்டு இந்த சர்ச்சில் ஜெபிக்கிறத விட்டுட்டு வீட்டில் போய் அடுத்த வாரம் வரும்போது வாயை நம்ம என்ன செய்கிறோம்? நான் சொல்கிறது பேசுறதை பற்றி சொல்லலப்பா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறத நான் சொல்கிறேன், ஜெபிக்கிறத சொல்கிறேன். நீங்கள் இங்கே ஜெபிக்கிறதோட சரி, வீட்டில் போய் அதை என்ன செய்யுது? வாயை நம்ம என்ன செய்யுது? ஜெபிக்கிறதும் சரி, வேத வசனத்தை வாசிக்கிறதும் சரி, பூட்டை போட்டு வச்சுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமும் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. மனதார சத்தியத்தை பேசுங்க. என்ன சொல்றாரு? பேசு பேசு பேசு. அல்லேலூயா. உங்க ஆவி தேவனோடு தொடர்பு கொண்டதா நீங்க ஒரு ஆத்மா பார்க்கும்போது அவங்களோட என்ன பேசணுங்கிறது ஆவியானவர் உங்களோட பேசுவார். நம்ம ஆவி தேவனோடு தொடர்பு கொண்டா போதும், அது தொடர்பு இருந்துட்டா போதும். தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. ஃபோன் பண்ணா என்ன வருது? தொடர்பு என்ன செய்தா? இவங்க தொடர்பு கொண்ட துணையாளர் அவர்கள் தொடர்பு கொண்ட நிலை எல்லையில் இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க எல்லைக்கு எங்கேயோ இருக்கிறாங்கன்னு வரும். அது மாதிரி நமக்கும் தேவனுக்கும் அது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, வராது. தேவனுடைய தொடர்பு எல்லைக்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க? வெளியே இருக்கிறார்கள், வரக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த எபேசியர் 2 சொல்றாரு, கீழ்ப்படியாத ஆவி இருந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்து இப்போ என்ன செய்கிறாராம்? உன்னதத்தில் அவரோட உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறாரு? நான் சாத்தான்னு என்ன செஞ்சேன்? காலின் கீழே கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏசு சிலுவையில் மறித்து சாத்தான காலின் கீழே மிதித்து இப்போ என்ன செய்கிறார்? பரதீசில் 3ஆம் வானத்தில் உட்காந்துருக்கார். இது பிதாவின் சிங்காசனத்தில். இப்போ அவர் காலின் கீழே என்ன இருக்குது? துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் அவர் காலங்களில் இருக்கு. இப்போ நம்மள என்ன செய்றார்? ரட்சிக்கப்பட்ட நம்மளை அவரோட உன்னதத்தில் சமமாக உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே தேவன் அவருடைய பிள்ளைகளை சமமாக தான் உட்கார வைப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன மறந்துட்டா சிஸ்டர், என்ன நினைக்கிறதே இல்லை சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர். இல்லைம்மா, வசனத்தை படிச்சுட்டா நீ இப்படி பேச மாட்டீங்க. அவரோட உன்னதத்தில் என்ன செய்றார்? நம்மளை ஆமாம் உட்கார வச்சிருக்காரு. உட்கார வச்சுட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பார்ப்பா, நான் பிதாவுக்கு என்ன செஞ்சேன்? மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சேன். நீ என்ன செய்? என் வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுத்துரு. நீ ஒப்பு கொடுக்குற அளவுக்கு தான் சாத்தா என்ன செய்வான்? உனக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்குவான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சாத்தான கிரைகளை காலங்கீழ மிதிக்கணுமா? பிரச்சனையை காலை கீழ்பட்டு மிதிக்கணுமா? நீங்க எந்த அளவுக்கு உங்க ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாத்தான் நம்ம வார்த்தைக்கு என்ன செய்வான்? கீழ்ப்படிவான். அல்லேலூயா அல்லேலூயா. 4 பேர் தூங்குறீங்க. அல்லேலூயா. ஆமாம், தூக்கம் வரதான் செய்யும், அது வரதான் செய்யும். பாவம், ராத்திரில தூங்குனீங்களோ, கொசுக்கடியோ, கரண்ட் இல்லையோ, சோத்திரம் எனக்கு தெரியாது, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தானே தெரியும். ஆனால் தூக்கம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்கள் வார்த்தை நான் என்ன செய்யக்கூடாது? தூங்குனவன் வசனத்தை இழந்தான், கிருபை இழந்தான், சத்தியத்தை இழந்தான். அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ் ஏறி வந்து இதெல்லாம் இழக்கிறதுக்காகவா இங்கே வந்தோம் நாம? இல்லைவா? இங்கே வேண்டறே வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தையும் நான் என்ன செய்வேன்? என் இருதயத்தில் சுமந்துட்டு போகிறேன். உங்கள் கிருபையை நான் என்ன செய்வேன்? சத்தியத்தை நான் இருதயத்தில் சுமந்துட்டு போகிறேன். அல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தை கிருபை தான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்வேன்? தொடர்ந்து தேவன் வழி நடத்துவோம், உங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு போகவும். இந்த சத்திய வார்த்தை தான் உங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு போகுமா? அல்லேலூயா. அதை எழுந்துட்டு போய் நீங்கள் என்னமா செய்ய போகிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். தூக்கம் வந்தாலும் பாட்டில் சின்ன பாட்டில் தண்ணி வச்சுங்க, அப்படி கர்ச்சிப்பில் தொடச்சி, உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் கண்ணை தொடச்சிங்க. அல்லேலூயா. நானே பிரச்சனையில் வந்திருக்கேன் சிஸ்டர். என் பிரச்சனை எப்போ தீரும்னு நினச்சிட்டு வந்திருக்கேன் சிஸ்டர். என் கவலையை கர்த்தர் எப்படி 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 மாற்றுவார்னு வந்திருக்கேன் சிஸ்டர். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாடுகளை தேவன் நேசிறாராம் சிங்காரமாக மாற்றுவேன். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமா, துயரத்துக்கு பதிலாக. ஆனால் அதுக்கு முன்னாடி உன் ஆத்துமாவை என்ன செய்? கொஞ்சம் ஒழுங்குபடுத்து. ஒழுங்குபடுத்தினா, நான் வீட்டை ஒழுங்குபடுத்தினா என்ன செய்யுமா? அங்கே பாத்திரம், இங்கே பாத்திரம், அங்கே துணி, இங்கே துணி. ஏன் அந்த நம்ம ஒழுங்குபடுத்தணும்? அப்போ தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? வீடு
வீடாவா இருக்கும். ஸ்தோத்திரம். அது அது அங்கங்கே கடந்தனா அது வீடு என்ன செய்யும்? என்னதான் நீங்கள் மாளிகை கட்டி வைங்க, அது அது அங்கங்கே களைஞ்சி கிடந்தனா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்காது? ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே ஒருத்தரும் வர மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அப்போ நம்முடைய ஆத்மா இருதயம் ஒரு வீடு. அதை என்ன செய்கிறார்? வேத வசத்தினால என்ன செய்? அழகப்படுத்து. நான் அதில் சிங்காசனம் அவருடைய அமர வைக்கணும். உங்கள் ஆத்மாவில் தேவனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுத்து அமர வைக்கணும். அவர் அமரும்போது உங்களுடைய பிரச்சனை என்ன செய்யும்? காலுகளை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? அவருக்கு முன்பாக எப்போதும் அது அலங்கரிக்கப்பட்ட நம்ம தலை ஒரு முடி, அப்புறம் வந்து ட்ரெஸ் ஒரு கோணம், நம்மளை பார்க்குறவங்க எப்படி இருக்கும்? நீங்கள் காலையில் எழுந்து முகம் அலம்பி நல்லா பார்க்குறதுக்கு காலையில் எழுந்தணும் ஒரு முகம் ஒரு பக்கம், தலை ஒரு பக்கம். என்னம்மா தூங்கி எழுந்து அப்படி தானே இருக்கும்? தாய்ங்களா, உங்களோட தான் பேசுகிறேன். பேச புரியுதாம்மா? அப்படி இருக்குன்னு வச்சுங்க. அந்த முகம் பார்க்குறதுக்கும் நீங்கள் காலில் எழுந்தோடனே பல்ல தேய்ச்சி அழகாக முகம் அலம்பி அப்படி தலையை ஒரு சீவி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டு நீட்டாக இருந்தால் அப்போ பார்க்குறதுக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அதே மாதிரி தான் நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? எண்ணங்களை சீர்படுத்திட்டே இருக்க சொல்கிறார், ஸ்திரப்படுத்திட்டே இருக்க சொல்கிறார், பலப்படுத்திட்டே இரு. உன் ஆத்மா எண்ணங்களை என்ன செய்? சரி பண்ணிகிட்டே இரு. அப்போ அந்த ஆத்மா தேவனே சொல்றார், நமக்குள்ள ஆவியில் வரும்போது உள்ள நுழையும் போது நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? அவர் பார்வைக்கு அழகா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் திருக்கம், கேடுள்ளதும், கவலையும், துக்கமும் அதில் என்ன செய்யக்கூடாது? தேவன் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்மாவே, நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ கவலைப்படுறத விட 1000 ஸ்தோத்திரம் பண்ணு சொல்லுங்க. அந்த கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு 2 சொட்டு கண்ணீர் விடுறீங்களாமா தாய்ங்களா? நானும் அது மாதிரி செய்கிறாள் தான். ஆனால் அதே என்ன செய்யுங்க? உங்கள் ஆத்மா பார்த்து சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ கண்டதெல்லாம் யோசிச்சு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படி தொடச்சிட்டு, ஏன்னா யாராவது பார்த்துக்கூடாது நம்மளை, என்ன அப்படி தொடச்சிட்டு நீ உட்கார்றவர். நம்ம ஆம்பளை சிங்க நினைச்சோன்னா அதெல்லாம் கண்ணீர்லாம் வராது. எங்கேயாச்சும் போய் என்ன செய்யுது? வெளியில் போயிட்டு அந்த கவலையை மாற்றுறதுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம வர்றோம். அது உங்கள் பாடு. அவங்க பாடுல வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களே, அவங்க சோத்துறோம், அவங்க கஷ்டம். என்னம்மா தாய்? நல்லா இருக்க தாய்? ஆத்மா பார்த்து சொல்லு, நீ கண்டதான் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு கலங்கிட்டு உட்காந்துருக்கிற இந்த நேரம் போய் என்ன செய்? கத்தரை துதிச்சு ஆராதிச்சு சோத்திரம் பண்ண உங்கள் ஆத்மா என்ன செய்யணும்? அதை கட்டளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே அதே கவலையில் போய் உக்காந்துக்கிட்டு உங்களை 4 பேர் வந்து தேத்துற அளவுக்குலாம் வைக்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களோட தேவன் இருக்கிறார், நம்ம மத்தியில் தேவன் இருக்கிறார், உங்கள் ஆவியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை விசேஷமாக தெரிந்து கொண்டார். நம்ம விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. கவலைலாம் இருக்குது, யாருக்கு இல்லை? இருக்குது. யாருக்கு இல்லைன்னு, இங்கே யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களோ தனியாக வாங்க. முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். பொய் சொல்லக்கூடாது. ஒரு பிரச்சனை இல்லை சிஸ்டர், ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? தனியாக வாங்க, ஜெபம் பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் கையில் கொடுக்குறேன். எத்தனை பேர் வந்தாலும் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத ஆவியை, அது மனுஷாவி, கீழ்ப்படியாத ஆவியை பரிசுத்த ஆவியனுடைய பலத்தை கொண்டு நம்ம ஆத்மாவை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தி பாருங்க, அதில் வருகிற ஆசீர்வாதமே தனி. ஹல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நம்ம ஆவி அவர் ஒன்று சொல்ல, நாம் ஒன்று சொல்ல, ஆத்மா ஒன்று சொல்ல. ஆமாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? ஒரு நாளைக்கு 1000 ஸ்தோத்திரம் பண்ணுறதா? அப்புறம் ஏன் வேலை யார் பாப்பா? 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்கிறார், 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்கிறாரு. அப்புறம் யார் வேலைக்கு போவா? சோறு யார் ஆக்குவா? அவர் சும்மா சொல்லம்மா, சோதனைக்காரன் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற மாதிரி இருக்கிறான். பேதுருவே 1 மணி நேரம் என்ன செய்? ஜெபம் பண்ணுப்பான்னு சொன்னார். அப்போ புரியல. நம்ம ஆளுக்கு நம்மளை மாதிரி யாரு? பேதுரு நம்மளை மாதிரி என்ன சோத்திரம் புரியல. ஜெபம் பண்ண சொன்னால் அவர் என்ன செஞ்சார்? சூப்பர், வராது தூக்கலாம். அப்புறம் 2-3 முறை சொன்னார், விட்டுட்டார். அப்புறம் பின்னாடி இப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு படையே வருது.
இயேசு பிடிக்க வருது. இப்போதான் ஐயா என்ன செய்கிறாரு, கத்தியெல்லாம் தூக்குறாரு. நம்ம பட்டயத்தை வச்சுக்கிட்டு காப்பாற்றுற மாதிரி, உரையில் போடுப்பா போடு, சோத்திரம். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டையினால செத்துருவான், போடு சோத்திரம். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓ 1 மணி நேரம் ஜெபம் சொன்னது, ஓ இதுக்கு தான் சொன்னாரா, நான் விசுவாசத்தில் தேவனை மறுதளிப்பேன், சத்தியம் பண்ணுவேன், இதெல்லாம் தெரிஞ்சு தான் சொன்னாரா. பின்னாடி புரிஞ்சு என்ன செய்ய, அல்லேலூயா. அதுதான் முன்னாடி ஆண்டவர் நமக்கு எழுதிட்டார். நீ ஒன்னே செய், சோதனைக்குள்ள அகப்படாதபடிக்கு என்ன செய், தீமையிலிருந்து உன்னை தேவனை ரட்சிக்க விரும்புகிறாரு. சாத்தான் சீமை செய்ய பார்க்குறான், தீமையிலிருந்து தேவன் நம்மளை காப்பாற்ற விரும்புகிறாரு. நீ போய் என்ன செய், உன் அறவேட்டிக்குள்ளே போய் என்ன செய், தேவன் நோக்கி உங்கள் ஜெப நேரம் ஒன்று இருக்கணும், வேத வாசிப்பு ஒரு நேரம் இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுறது நீங்கள் என்ன காரியத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண போகிறீங்க, தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரம் என்ன செய்யணும். வேலை செய்கிறீங்களா, வேலை செய்யிட்டே ஸ்தோத்திரம் பண்ணலாமா, சமைச்சிக்கிட்டே ஆராதிக்கலாமா, ஆனால் ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க, ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அல்லேலூயா அல்லேலூயா. முடிச்சிருவேங்களா சிஸ்டர்? நான் முடிச்சிடுறேன். யோசேப்பு 13 வருஷம் அவன் பாடு, தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து 13 வருஷம் பாடுகளில் தேவன் அவனை என்ன செஞ்சாராம், ஒரு கனியுள்ள திராட்சை செடியாக மாற்றினாராம். அல்லேலூயா. சில வேளை பாடுகள் எதுக்கு ஆண்டவரே, பாடுகள் வீண் கிடையாதுமா. அந்த பாடுகள் மத்தியில் தேவன் நமக்குள்ள என்ன கொண்டு வர விரும்புகிறாரு, கனியுள்ள வாழ்க்கை வாழ. கனினால என்னம்மா, இயேசு தான் கனி, கனி தான் இயேசு. விசுவாசம் கனி, அன்பு கனி, இதெல்லாம் யாரு, கிறிஸ்துவ தான் குறிக்குது. அல்லேலூயா. கிறிஸ்து எந்த அளவுக்கு அந்த கனி நமக்குள்ள உருவாக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும். கிறிஸ்துவுக்குள்ள தான் தேவன் சகல ஆசீர்வாதத்தையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரி, எல்லா ஆசீர்வாதையும் யாருக்குள்ள தான் வச்சிருக்காரு, கிறிஸ்துவுக்குள்ள தான் வச்சிருக்காரு. நீங்க கிறிஸ்துவை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள உருவாக்கி நீங்க உங்க ஆத்மா மகிழுதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யுமா உங்களுக்குள்ள, அது கேட்காமலேயே பின்னாடியே வரும். நீங்க விரட்டினா கூட போகாது, அது தானா வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாடுகளில் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு, தாழ்மையை கற்றுக்கம்மா, பொறுமையை கற்றுக்கம்மா, சகிப்புத்தன்மை கற்றுக்கம்மா, விட்டு கொடுக்குற தன்மை கற்றுக்கம்மா. அல்லேலூயா. என்னை தலையில் எல்லாரும் சேர்த்து மிளகா அரைப்பாங்களே சிஸ்டர், நீங்கள் விட்டு கொடுக்க சொல்கிறீங்க, தாழ்ந்து போக சொல்கிறீங்க, அப்புறம் மன்னிக்க சொல்கிறீங்களே, அப்போ எல்லாரும் நம்ம மேலே என்ன செய்வாங்க, அவங்க மிளகா அரைச்சிக்கிட்டோம், எந்த மனுஷன் மிளகா அரைச்சிக்கிட்டோம், எதாவது அரைச்சிக்கிட்டோம், என்ன மசாலா அரைச்சிக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நான் யாருக்கு இடம் கொடுக்குறேன், என்னை உண்டாக்கின என்னை உருவாக்குகிற தேவனுக்கு நான் இடம் கொடுக்கறதுனால அவர் என்ன செய்வார், என்னை வெட்கப்பட விட மாட்டார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் விட்டு கொடுங்க, அந்த விசுவாசம் தான் நீங்கள் மன்னிங்க. என்னை உயர்த்துறது மனுஷன் அல்ல, என்னை உயர்த்துறது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே சோத்திரம், யாரும் கிடையாது. அவர் யோசேப்பு ஒரே நாள் ராத்திரி என்ன செஞ்சாரு, அரண்மனை கொண்டு போய் உட்கார வச்சிட்டார் ராஜாவுக்கு பக்கத்தில். அல்லேலூயா. ஏன், அவன் இடம் கொடுத்தான். நான் தான் யோசேப்புன்னு வச்சுக்கேன், ஜெயிலில் இருக்கிறேன், சோத்திரம் புரியுதுங்களா, ஜெயிலில் இருக்கிறேன் யோசேப்பு. நான் ஜெயில் வந்ததுக்கு காரணம் யாரு, 11 பேர் என் கையில் பரட்டும், நான் என்ன செய்யறேன் பாரு. நானா இருந்தா பல்லு கடிப்பேன், ஏன்னா ஜெயிலில் இருக்கிறேன், நான் தப்பு செஞ்சா ஜெயிலில் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என் நிலைமை ஏன் கஷ்டம், நான் தான் யோசிப்பேம்மா பேசுகிறேன் பாருங்க, நான் யோசிப்பை பேசுகிறேன் பாருங்க, ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும். அவனுங்களாம் நல்லா தடிமாடு மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தின்னுட்டு உட்காந்துருக்காங்க, நான் எங்க இருக்கிறேன், ஜெயில இருக்கிறேன். வரட்டும், ஒரு நாள் வரட்டும், கையில் மட்டும் கையிட கட்டும், நான் அண்ணன் ஜெயிலம் மரண ஆத்மா பேசும். அவன் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் கண்ணினா என்ன செஞ்சிருக்கணும், அவன் மன்னிச்சிருக்கணும். கனி நம்ம மன்னிக்கிறது என்ன, அப்போ என்ன செஞ்சிருக்கணும், அவன் சகோதரரை மன்னிச்சிருக்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் என்னை கொண்டு வந்திருக்காரு. அவன் ஆண்டவர் அவங்க அப்பா செத்த பிறகு எல்லா சகோதரரும் சொல்கிறாங்க, சகோதரர்லாம் சொல்கிறாங்க, ஏய்
பழசெல்லாம் வச்சுக்கிட்டு யோசேப்பு நம்மளை ஏதாவது செஞ்சிட போகிறான்னு சொல்லி யோசேப்பிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறான், ஏய் நீங்கள் அன்னைக்கு வந்தீங்க பாரு, தலையை கொடுத்தீங்க பாரு, அன்னைக்கு நான் தொலைச்சிருப்பேன். அப்பா செத்த பிறகு தான் உங்களை தொலைக்கணும் அவசியம் இல்லை. உங்களை இந்த 70 பேரை பஞ்சகாலத்திலே போஷிக்கும்படி தேவன் என்னை ரட்சகராக இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த என்ன செய்யறது, பஞ்சகாலத்தில் உங்களை போஷிக்கிறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. இதை அவன் ஆவில வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு பேசுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு பாடுகளை வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு தேவனோட மனுஷனோட பேச முடியுமாமா? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வாலிப நாட்களில் டைம் போயிட்டே இருக்குது. அது வரை கடிகாரம் வர முன்னாடி வர இருக்குது, பெருசாக வர இருக்குது. ஸ்தோத்திரம். அதில் வாலிப நாட்களில் வந்து ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை பாருங்க, ரட்சிக்கப்படாத எங்கள் ஃபேமிலிலாம் ரட்சிக்கப்படாதவங்க பாருங்க, அவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் கஷ்டம் 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 கஷ்டம். ஐயோ, புலம்பாத நாளே கிடையாது. இன்னைக்கு இல்லைம்மா, அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசு வசனம் தெரியாதுல்ல, அப்படியே ஒவ்வொரு நாளும் புலம்பி 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 புலம்பி. சோத்திரம். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆண்டவர் கேட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னா ரட்சிக்கப்படலையா, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அதில் கேள்வி வர என்ன பிரச்சனை, இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டதுனால. அப்புறம் ஆண்டவர் காலம் போக 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 ஆண்டவர் மாற்றினார், சூழ்நிலையெல்லாம் மாற்றிட்டு நீ அந்த பாடுகள் வழியாக போகலைன்னா இன்னைக்கு அந்த பாடுகள் வழியாக போகிறவங்களுக்கு நீ என்ன செய்ய முடியாது, ஆலோசனையை விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நீ ஆலோசனை கொடுக்கறதுக்காகவே என்ன செஞ்ச நீ உன்னை அந்த நாளில் பாடுகள் வழியாக அவனை கொண்டு போனேன். அதை எப்போ புரிய வச்சாரு, கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம மண்டைக்கு புரியறதுக்கு. புரியுதுங்களா? சில காரியங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில கொண்டு போறாருன்னா நம்ம மண்டைக்கு என்ன செய்யாது, புரியாது. சோத்திரம். நம்மலாம் யாரு, ஆதாம்ல இருந்து வந்தவங்க. சோத்திரம். புரியுதுங்களா? தேவனுடைய வழி நடத்துதலே தனி, தேவனுடைய வழிகளே தனி. அதை ஆராய முடியாது. ஆனால் தேவனோட ஆவியோடு நம்ம இணைஞ்சிட்டா அதை புரியும்படி தேவனுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாடுகள் வழியாக எனக்கு பொறுமையை சொல்லி கொடுக்குறீங்கப்பா. இந்த பாடுகள் வழியாக நான் போன வாரம் கடந்த நாளில் சில காரியங்கள் எனக்கு முன்னாடி நடக்கிற காரியத்தை பார்த்து என் ஆத்மா ஆண்டவரோட பேசிச்சு. ஆத்மாவே, என் ஆத்மா பார்த்து நான் பேசுகிறேன். எனக்கு முன்னாடி நடக்கிற காரியங்களை பார்த்து, ஆண்டவரே இந்த காரியங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தா ஒருவேளை பெருமை வந்திருக்குமோ எனக்கு. ஆண்டவரே, அந்த பெருமை வராதபடி இந்த காரியத்தை என்ன செஞ்சீங்க, என் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்திருக்கீங்களா. ஆண்டவரே நன்றி செலுத்திக்கிறேன்ப்பா. இந்த இடத்துல என்னை தாழ்மைப்படுத்தினதுக்காக நன்றி. இந்த இடத்துல இந்த இடத்துல என்னை தாழ்மையாக வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே சொன்னேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி சொன்ன ஆண்டவருக்கு நன்றி அப்பா, நன்றி. ஆனால் அந்த இடத்துல நான் என்ன தாழ்த்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நன்றி சொன்ன ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசதியாக சாஞ்சி படுத்து தூங்காதீங்கம்மா தாய்ங்களா. சோத்ராண்டர். பாடுகளிலே பலனை பெற்றுக்கொள். எபிரேயர் 11 அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 24, 25. மோசே என்ன செஞ்சானா, துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 மோசே சொல்றாரு, இனி வரும் பலன் மேல். அந்த பாடுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, பலன் இருக்கிறத பார்த்துட்டாரு. பலன் பலன் பலன். நம்ம பாட கண்ணுக்கு முன்னாடி பாடுதான் தெரியுத வழியே, அதுக்கு பின்னாடி என்ன வச்சிருக்காரு பலனை மோசேக்கு தெரிஞ்சிச்சு. ஓ, இந்த பாடுகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு, பலன் இருக்கு. இந்த ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல். அப்போ பின்னாடி இருக்கிற பலன் என்ன செஞ்சனே தெரியுமா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷமா நடத்தினார் படாத பாடு. ஸ்தோத்திரம். நானா இருந்தா என்ன செய்ய தெரியுமா, டேய் எப்படியா தொலைஞ்சு போகடா, எதுக்காலம் முறுமுறுக்கு, எதுக்காலம் கல் எடுக்கிறேன், ஒரு வாயில ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, ஜெபம் வர மாட்டேங்குது.
நம்மள மாதிரி தான். ஏன்னா நாம சில வேலை முறுமுறுக்கல, சோத்திரம். முறுமுறுக்காத ஆள் மாதிரி சோத்திரம். அது மாதிரி இவன் மோசே சொன்னான், நாண்டவரே நானா பெத்தேன், ஏன் தலையில் கட்டிக்கிட்டு சோத்திரம். பாருங்க எந்த அளவுக்கு ஆத்மா வேதனைக்குள்ள சோத்திரம். பாருங்க நானா பெத்தேன், பெத்துட்டு வேணா கஷ்டப்படலாம். இத்தனை பேரை கையில் கொடுத்துட்டு நடத்துங்கன்னு சொல்லி அவனுக்கு கோபம். அதை விட்டுட்டு அவங்க மாமனார் வீடு பாருங்க, ரொம்ப தூரம்ல. அங்கே என்ன மாமனாரே மோசடிய மனைவி பிள்ளைங்க கூட்டு வந்து விடுறாரு. அப்போ கூட்டு வந்து விடுற அளவுக்கு தான் இருக்குது என்ன. அப்போ இவர் போக முடியுமா? போக முடியாத மாமனார் வீட்டுக்கு போகலாம். என்னத்தையே பண்ணிக்கங்க ஆண்டவரே, நீங்கள் நடத்துனா நடத்துங்க, நடத்தாட்டா போங்க, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்? மூட்டை கட்டிக்கிட்டு இவ்வளோ மோசம் நடத்துகிறாரே எல்லாரும். அதாவது கண்ணுக்குட்டியை உருவாக்குற அளவுக்கு தங்கத்தை காதணிகள் முக்கணிலாம் கழுத்தில் போட்டுலாம் தூக்கிட்டு வந்து தங்கத்தில் வந்து உருக்கிறா. அப்போ மோசைக்கிட்ட எல்லாரும் ஒரு காதணியை கொடுத்துருந்தா, மோசை இவ்வளோ அழகாக எங்களை நடத்துகிறீங்க, ஏன் இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, இவ்வளோ மோசை கூடாரத்தில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு 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 கடுக்கான்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ஸ்தோத்திரம்ன்றவர் பேசாமல் இருந்தாலே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தப்பு. நீ ஏன் பைபிள் வந்து சும்மா படிக்காதீங்க, அதுக்குள்ளே போங்க, என்ன மனுஷன் பாடுபட்டிருக்கான்னு பாருங்க. ஏன்னா இவங்கள் சந்ததியில தான் யார் வரணும்? கிறிஸ்து வரணும். அந்த பலனை பார்த்துட்டாரு. இவங்களை இன்னைக்கு விட்டுட்டா சாத்தா என்ன செய்வான்? அப்படியே அழிச்சிருவான். அதாவது கிறிஸ்துக்குள்ள இவங்களை வழி நடத்தலைன்னா, கர்த்தருடைய வார்த்தை இவங்களுக்கு கொடுக்கலன்னா, இவங்க அப்படியே சாத்தா க்ளோஸ் பண்ணிடுவான். அப்புறம் இவங்க சந்ததியை விட்டா கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு ஆதாம் விட்டாரு, நோவா காலத்தில் எல்லா மனுஷனும் விட்டாரு. இப்போ நோவா பார்த்தாரு, அடுத்தது ஆபிரகாம் பார்க்குறாரு, அவன் சந்ததி பார்க்குறாரு. இன்னும் யாரை பார்க்கறது, யாரை கூப்பிடுறது? ஏசு பிறந்தனால தான் நீங்களும் நானும் இங்கே ரட்சிக்கப்பட்ட இந்த இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா எங்கே இருப்போம் தெரியாது, பாதாள இருப்போம் தெரியாது. வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா பாதாள இருப்போம், இல்லைன்னா இங்கே இருந்து உட்காந்துருப்போம். யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனை பேர் பாடுபட்டாங்கன்னு தெரியுமா? அல்லேலூயா. மோசே அதை பார்க்குறான், ஆண்டவரே நீங்கள் இந்த சந்ததியில் தானே வாக்கு பண்ணிட்டீங்க பிறக்கிறேன்னு சொல்லி. அப்போது அந்த அந்த காரியத்தை பார்க்குறான், பின்னாடி அந்த சந்ததியில் கிறிஸ்து பிறக்கிறத பார்க்குறான். அப்போது இந்த சந்ததியை சுமக்கிறதுல வருகிற பாடுகளை நான் ஏற்றுக்கொள்றதுல நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகிறதுக்கு பவுல் சொல்றார், உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகிறதுக்கு இருக்கு, நான் வேதனைப்படுறேங்கிறார். அல்லேலூயா. வேதனைப்படுறேன். கர்ப்ப வேதனை. என்ன வேதனை? என்னம்மா வேதனை? கர்ப்ப வேதனை. அவருக்கு என்ன வந்துச்சு? ஜெயிலில் போகணுமா, சாகணுமா? இல்லை இல்லை ஆண்டவரே, ஒரு சந்ததியை நீங்க பூமியில் என்ன செய்யணும்? உருவாக்க விரும்புகிற கிறிஸ்துவின் சாயல கொப்பா, அதுக்கு என்ன செய்யணும்? அவர் தரிசனம் பார்த்துட்டாரு. ஒவ்வொருத்தரும் தரிசனம் பார்த்து தான் வாழ்ந்திருக்காங்க. அவர் ஜீவனையை கொடுக்குற அளவுக்கு போயிட்டார். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை சபைக்கு கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்து அவங்களுக்குள்ள உருவாக்க முடியும். அதுக்கு அவங்க ஜெயில போய் என்ன செஞ்சாங்க? சோத்திரம் சோத்திரண்டவர் கொடுத்த ஜீவனை நாம வாசிக்கிறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறோம். பைபிள் வாசிக்கணுமா, நாங்களும் அதிகாரமா? சோத்திரண்டவர் இந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு இந்த வசனம் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு எத்தனை பேர் ரத்த சாட்சியம் மறைச்சாங்க தெரியுமா? இந்த பைபிள் தூக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அல்லேலூயா. பேக்கில் வச்சுட்டு நீங்கள் வர்றது நல்லதான், அதை விட கையில் சுமந்துட்டு வாங்க. நீ சுமந்தினா உன் சந்ததி இருக்கப்பா, பிள்ளை இருக்குல்ல, பேர பிள்ளை, அந்த பிள்ளை எல்லா சந்ததியும் நான் சுமப்பேன். நீ வேதத்தை நீ சுமந்தா சத்திய வேதம் உன் சந்ததியை சுமக்கும். அல்லேலூயா. வேதத்தை கையில் எடுத்துகிட்டு வரதுக்கு வைக்கப்படாதீங்க. சோத்திரம் கையில் அப்படி அழகா அப்படி எடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. தாய்மாரு கேளுமாரு, தாய் கேளு. பைபிள் வாசிக்கிறதுக்கு யோசிக்காது. நான் முதல் யார் என்ன கேட்டாலும் என்ன கோச்சிக்கிட்டாலும் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன்.
யார் இருந்தாலும் முதல் கேள்வி என்ன என்ன பைபிள் வாசிங்க? ரெகுலராக என்ன பைபிள் வாசிக்கிறீங்க? என்ன புத்தகம் வாசிக்கிறீங்க? எத்தனை அதிகாரம் வாசிக்கிறீங்க? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? என் மேலே கோபம் தான் சில பேருக்கு. நீ கோச்சிக்கிட்டோ கணத்தை பார்த்து கோச்சிக்கிட்டு பண்ணால் யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம். புரியுதாமா? உங்களை கண்டித்து வழி நடத்தி உங்களை சிக்ஷித்து போதிக்கிற போதகரை தேடுங்க. ஐஸ் போட்டு நைஸ் போட்டு பாலிஷ் போட்டு இன்னைக்கு அது மாதிரி தான் ஆட்கள் தேடி போகுது சர்ச்சு. அங்கே தான் நிரம்புது. ஸ்தோத்திரம்ன்றார். ஏதோ ஒன்று சொல்லிட்டா மூக்கு மேலே உங்கள் பிள்ளைங்கள திட்டுறீங்க, அவங்க மூக்கு மேலே கோவட்டு வீட்டு விட்டு போன என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம். அவளை தேடி பின்னாடி தான் போகணும். பிரியமா, ஏன் நம்ம கண்டிக்கிறோம்? அவங்க பின்னாடி லைஃபு நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி உங்கள் ஆத்துமா விரும்பணும், ஆண்டவரே என் ஆத்துமாவை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை கொடுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிப்பேன், போவேன், வருவேன், நிற்பேன், நடப்பேன், அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் கரெக்டு தான். அல்லேலூயா. இனி வரும் பலன் மேல் நீங்கள் பாடுகளை பார்க்காதீங்க. அந்த பாடுகள் மூலமாக தேவன் உங்களுக்குள்ள என்ன காரியத்தை உருவாக்குறாரு. அந்த உருவாக்கி தேவன் எத்தனை பேருக்கு மோசே 40 வருஷம் வண்ணாந்தத்தில் ஐயாவை சோத்திரம் அந்த உருவாக்குனது 40 வருஷம் 20 லட்சம் ஜனங்களை தேவன் நடத்துறதுக்கு தேவன் பயன்படுத்தினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடுகளில் பாட கற்றுக்கொள். என்ன செய்? பாட்டா வருது சிஸ்டர்? ஸ்தோத்திரம். ஆத்திரம் தான் சிஸ்டர் வருது. என்ன வருது? யாராவது எதிர்க்க, நம்ம கோபமாக இருக்கும்போது யாராவது பசங்களோ சரி யாராவது எதிர்க்க வந்துட்டுமே அவங்க கிட்ட தான் நம்ம கோபத்தில் என்ன செய்வோம்? சிங்கம் கையில் கரடி அகப்பட்ட மாதிரி, கரடி கையில் சிங்கம் அகப்பட்ட மாதிரி அப்படி தொலைஞ்சிச்சில, அது மாதிரி தான் அவங்க ஒரு வழி ஆயிடுவாங்க. என்ன, இந்த வாத்தியார் கோவமாக அன்றைக்கி வீட்டில் சண்டை போட்டு வந்தார்னா அந்த கோவத்தில் எங்கே காட்டுவார்? நல்லா சொல்கிறீங்க, ஸ்தோத்திரம். எப்படிதா புரியுதா சிஸ்டர்? எனக்கு ஆத்திரம் சிஸ்டர், அவங்க செஞ்சதெல்லாம் நான் நினச்சேன் எனக்கு அட்டாக் வராமல் இருக்கு சிஸ்டர். இல்லைம்மா என்ன செய்? ஸ்தோத்திரம். நல்லா துதிச்சு பாடுங்க, நல்லா துதிச்சு பாடுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த காரியத்தை தேவனே செய்வாரு, அப்படியே தேவன் தலையிடா மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தா பாடுங்க. பவுலும் சீலாவையும் அடிச்சு உதைச்சி காயப்படுத்தி அவரை கொண்டு போய் ஜெயிலில் சும்மா போட்டாலும் பரவாயில்ல, வௌவால் மாதிரி கட்டி தொங்க விட்டு இவங்க சோத்திரம் காயம், ஜெயிலு, கட்டு, ஒன்றும் வாயை தவிர வேறு எதையும் திறக்க முடியல. தாகம், பசி, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அப்பா சீலா பாட்டு பாடு, என்னது உங்களோடு சேர்ந்து நானும் அடி வாங்கி இப்போ பாட்டு வர என்ன பாட சொல்கிறீங்களா? உங்களோட சேர்ந்தான் பாருங்க, ஸ்தோத்திரம். அப்படி சொல்லலை. பாட்டா பவுலே பாட்டா? பாடுப்பா, நீ பாடு. அந்த 2 பேரும் சேர்ந்து அதை துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி பாடுனதுனால எல்லாமே சூழ்நிலை என்னவா மாறிச்சு? காரியங்கள் மாறுதலாகி முடிந்தது. காரியம் எப்படி முடிந்தது? அதான் பாடுகளில் என்ன செய்? பாடுகளை குறித்து பாடாதே, பாடுகளிலே தேவனை குறித்து பாடு. நல்லா இருக்காமா? நிறைய பேர் பாடுகளை, சிஸ்டர் உட்காருங்க, சிஸ்டர் உட்காருங்க, என் பிரச்சனையை இன்னைக்கு ஃபுல்லாக சொன்னாலும் தீராது, உட்காருங்க. ஒரு அம்மா அது மாதிரி தான் ஃபோன் பண்ணி, அப்போ இல்லை ஃபோன் கிடையாது, இது செல்ஃபோன் கிடையாது, ஃபோன் லேண்ட்லைன் ஃபோன். அந்த அம்மா பேசி நான் அடுப்பில் வந்து குழம்பு வச்சதை மறந்துட்டேன். இந்த அம்மா பேசுனதை மறந்துட்டேன். 1 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. எனக்கு மூக்கில் வாசனை வருது. என்னது? தீஞ்சு போன வாசனை. ஐயோ அம்மா அடுப்பில் வச்சுமே மறந்துட்டுவேன்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போய் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாடுகளே என்ன செய்கிறாங்க? அவங்க
பாடுகளை குறித்து பாடினாங்க. என்னம்மா தாய்? அன்னாள் தன் இருதயத்தில் வேதனை 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 வந்தாங்க, இருதயத்தை ஊத்துனாங்க. பின்பு எப்படி இல்லையா? துக்கமுகமா இல்லை. ஆண்டுட்டு சொல்லிட்டேன், கர்த்தர் என்ன செய்வாரு? மாற்றுவார். அந்த விசுவாசம் வந்த பிறகு அவங்க துதிச்சு என்ன செஞ்சாங்க? தேவனை மகிமைப்படுத்தி பாடினாங்க. அல்லேலூயா. நீங்கள் வாங்க, உங்கள் கவலை கண்ணீர்லாம் கொட்டுங்க. கொட்டிட்டு ஆமேன் போட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யறேன்? உங்களை துதிச்சு மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நான் ஆராதிக்க போன ஆண்டவரே, இந்த சொன்ன பாருங்க உங்கள் சமூகத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் சொன்ன பாருங்க, இதை நீங்கள் என்னவா மாற்ற போறீங்க? ஆனந்த களிப்பாக மாற்ற போறீங்க, சந்தோஷமாக மாற்ற போறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் செய்யுங்கம்மா, விசுவாசம் இல்லைன்னா ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் எங்ககிட்ட பிரச்சனை சொன்னால், ஒரு 20 பேர் சொன்னால் ரத்தம் வராமல் இருக்குது எங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்கள் புரிஞ்சிக்கணும். எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சொல்ல பிரச்சனை சொல்லுங்க. இது மாதிரி 20-30 பேர் 2 மணி நேரம் சொன்னால் என்ன ஆகுறது? நாங்கள் இங்கே நீங்கள் நிற்கிறோன்னா அது ஒரு கிருபையில் நிற்கிறோம். ஒரு அம்மா பேசி எனக்கு அன்னைக்கு மத்தியானம் சாப்பிடாம போயிட்டேன். அந்த அம்மா பேசி பேசி எனக்கு தலை சுத்தல் வந்துடுச்சு. அந்த அம்மா பேசுனதில் அங்கே போனோன்னா ஆகாரம் கொடுப்பாங்க, இதாக கொடுப்பாங்க, சாப்பிட கொடுப்பாங்க. அதெல்லாம் நல்ல சகோதரி தான், நல்ல சகோதரி தான். போனதில் அவங்க பிரச்சனையில் மறந்துட்டாங்க. பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க. நானும் பார்க்குறேன், தண்ணி கூட நான் கொண்டு போகல. இப்போ எல்லோரும் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது. நான் சோத்திரம் தண்ணி கூட குடிக்கலையா? எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உண்மையிலே தலை சுத்துச்சு. 2 மணி நேரம் பேசுனா என்ன ஆகுது? பாவல நாங்களா சரி. அப்புறம் என்ன பண்ணேன்? கொஞ்சம் சுதாச்சிட்டேன். சரி ஆண்டவரே, இன்னும் 2 மணி நேரம் பேசுவாங்க போல இருக்கேன்னு நினச்சிட்டு நான் ஒரு ஜபிக்கிறம்மான்னு சொன்னேன். என்ன விடலை. அப்புறம் 3 மணி நேரம் பேசிட்டு, சிஸ்டர் நான் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னாங்க. சரிம்மா, இப்போயாவது ஞாபகம் வந்துச்சே, ஒரு தண்ணி அது குடிக்கணும் ஞாபகம் வந்துச்சு. இருங்க சிஸ்டர், நான் சாப்பாடு கொண்டு. ஆமாம், நீங்கள் இனிமேல் போய் சமைச்சு நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போனவன். இல்லை சிஸ்டர், நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். உண்மையிலே சாப்பிடல, ஆனால் சாப்பிட்டு வந்தேன். கடையில் போய் வாங்கிட்டு வரேன். தாயி நீ பத்திரமா வச்சுக்க, இனிமேல் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு போய் சோத்துறேன்டவரே. இப்போ எனக்கு தலை சுற்று. இன்னும் அரை மணி நேரம் தான் சோத்துறோம். என்ன ஆட்டோலாம் வண்டியில் வச்சு தான் வீட்டில் கொண்டு போய் விடணும். பார்த்தேன். அதான் புரியுது தாய்? 3 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு யோசிச்சு எவ்வளோ என்ன யோசிச்சு, கவலையை யோசிச்சு 3 மணி நேரம் பேசுறதுக்கு ஆத்மாவை எவ்வளோ ட்ரைனிங் அந்த அம்மா கொடுத்துருக்குன்னு நான் யோசித்தேன். புரியுதுங்களா அம்மா தாய்? புரியுதா? இந்த 3 மணி நேரம் நீ கவலையை யோசிச்சு அதுக்கு பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தியே, அதே மாதிரி வேத வசத்தை யோசிச்சு 3 மணி நேரம் வேத வசத்தை விடாமல் பேசுறதுக்கு ஏன் ஆத்மாக்கு ஏன் அதுக்கு பயிற்சி கொடுக்கலன்னு நான் சொல்றேன். கோவம் வந்தா வரட்டும், நாங்கள் ஒரு நாள் வந்துட்டு போறோம். அதில் எங்களுக்கு பற்றி கவலை இல்லை. தெரியுதாம்மா தாய்? 3 மணி நேரம் வசனத்தை பேச முடியுமா? சொல்ல முடியுமா? ஆத்மாக்கு ட்ரைனிங் கொடுக்காம பேச முடியாது. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். 3 மணி நேரம் கவலையை பேசுகிறாங்கன்னா 3 மணி நேரம் அவங்க அந்தளவுக்கு யோசிச்சு பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு அந்த அம்மா யோசிக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ 3 மணி நேரம் பேசினாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கவலையை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஒரு முழத்தை உன் சரீரத்தில் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது சொல்லிட்டாருமா, சொல்லிட்டார். காது கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டிங்களா? எப்போ முடிப்பீங்க? இதோ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 3 மணி நேரம் போய் நல்லா என்ன செய்யுங்க. ஜாய்ஸ் மேயர் அவங்க பசங்கள்லாம் அப்படியே தலைகிடா, என்ன ஆண்டவர் இப்படி இருக்கிறாங்க, அவங்கம்மா கோவம் வருமா, இப்படி பண்ணுறாங்க கோவம் வரும். அப்புறம் ஆண்டவர் பேசுனார்னா, அவங்க மாறணும் நீ ஜெபிக்கிற இல்லையா, நீ மாறணும்னு என்னைக்காவது நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கியா? அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்ன ஆண்டவரே, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன், அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க,
அவங்க மாறணும்னு நான் சொன்னால் முதல் நீ மாறு. நீ கோவப்படுறதுனால எல்லாருமே மாறணும்னு நீ நினைக்கிறியா? மாறாது. என்னைக்காவது அவங்களுக்காக நீ வந்து ஜெபம் பண்ணியிருக்கியா? பிள்ளைகளுக்கும் சரி, எதுக்கும் சரி, புருஷனுக்கும் சரி, ஜெபம் பண்ணியிருக்கியா? செபிக்காம நான் எப்படி மாற்றுவேன்? மாறணும் நீ நினைக்கிற? நீ மாத்தினா மாற்றிக்க. எங்கே மாற்றின? அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம், அதுக்குரிய வசனங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி, பிள்ளைங்களுக்குரிய வசனங்கள் என்னென்ன வசனங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி எழுதி, அது A4 ஷீட்டை வச்சு டெய்லி அதை பார்த்து 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 வசனத்தை படித்து 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்ற ஸ்தோத்திரம், இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமேன் ஆமேன் ஆமேன். எந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ அதை நாள் ஆக 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 அந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ணதனுடைய விளைவுகள், அந்த வசனத்தின்படி தேவன் எப்படிலாம் அவங்க விரும்பினாங்களோ அதை விட அதிகமாக ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. பாதி பேருக்கு நல்லா தூக்கம் வருது. சரி, நைட்டு தூங்கலன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா தாய்? எந்த காரியம் மாறணும்? முதலாவது ஆண்டவர்கிட்ட வார்த்தை கேளு. ஆபிரகாம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, அந்த மாதிரி கற்பனை செத்து போச்சு. அப்போ ஆவியானவர்கிட்ட ஒரு வெளிப்பாடு ஒன்றுக்குள்ளே கொடுத்தார். அப்போலாம் பைபிள் கிடையாதுப்பா. இப்போ பைபிள் இருக்குது நம்ம கையில். அப்போ பைபிள் கிடையாது. ஆபிரகாம் கையில் என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. பைபிள் இல்லாத காலம். அப்போ அவன் ஆவியில் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன வெளிப்பாடு கொடுத்தான்னா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், அடுத்தது எப்படி சொல்றாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன், மரித்ததை உயிரோடு எழுப்புகிற. இந்த வெளிப்பாடு ஆவியில் வந்துச்சு. யார் ஆவியில்? ஆபிரகாம் ஆவியில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கவனிங்க, தேவன் அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிற அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்குள்ள தேவன் கொடுத்தார். யாரு? ஆபிரகாமுடைய ஆவியில் கொடுத்தார். இப்போ உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி காது கொடுத்துருமா? முக்காடு போட்டாலும் காது மட்டும் கொடுத்துருங்க. முக்காடு, காது வசனம் உள்ளே போகாத அளவுக்கு முக்காடு அப்படி இருக்கலாம் போடாதீங்க. முக்காடு போடுங்க, வார்த்தை உள்ளே போகணும். தாய் அழகாக இருக்கீங்க தாய். கவனிக்கிறீங்களா? நீங்கள் சிரிச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருப்பீங்க. சிரிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டு சமூகத்தில் எப்போவுமே சிரிச்ச முகமாக இருக்கு. ஏம்மா ஆண்டு சமூகத்தில் சிரிக்கிறதுக்கு நம்ம இருக்கு? அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். இப்போ அவனுக்கு ஆண்டவர் குறித்து ஒரு வெளிப்பாடு. ஏன்னா ஆபிரகாமுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கணும், கற்பத்தை உயிர்ப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வெளிப்பாடு ஆவியில் கொடுத்து பேச வைக்கிறார். நான் சர்வமுள்ள தேவன், இல்லாதவர்கள் இருக்கிறேன். இப்போ இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட ஆபிரகாமு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன துதிக்க ஆரம்பிச்சிட்டா? ஆண்டவரை நீர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் தேவன், செத்ததை உயிர்ப்பிக்கிற தேவன், ஆமே ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம். அதை சொல்லி 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 ஸ்தோத்திரித்த பிறகுதான் அவருடைய சரீரம் என்ன செய்து? உயிர்ப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்க காரியம் தேவன் மாறுதா முடியணுமா? உயிர்ப்பிக்கப்படணுமா? கர்த்தருடைய வார்த்தை முதல்ல என்ன செய்யுங்க? கேளுங்கப்பா. முதல் கேட்கணும். உன் பிரச்சனைகளை என்ன செய்யணும்? கர்த்தருடைய பேதுரு போட்டு வெறுமையாக இருந்துச்சு, வெறுமையான படகு. பேதுருவே என்னப்பா இன்னைக்கு ஒரு மீன் கூட வரல, வீட்டுக்கு நான் எப்படி போவேன்? ஸ்தோத்திரம். ஒரு மீன் கிடைச்சாவது விற்காது செஞ்சாலும் குழம்பாவது வச்சு சாப்பிடலாம்ல. ஸ்தோத்திரம். அது கூட இல்லை. இப்போ வெறுமையான படகு. அப்பா உன் படகுல நான் உட்காரலாம்? வாங்கன்ற, வாங்க உட்காருங்க. அப்போ பிரசங்கம் பண்ணுறாங்க, வார்த்தை கொடுக்குறாரு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அப்போ பிரசங்கம்லாம் முடிஞ்சிச்சு. பேதுருவே இப்போ என்ன செய்? கொஞ்சம் ஆழத்தில் போ. இல்லாண்டவரே, நான் மீன் பிடிக்கிறாள் எனக்கு தெரியும், பகல ஒரு மீன் மேலே வராது, எல்லாம் உள்ளே போய்டும். மீன் பிடிக்கிறாள்ல, நம்மளாக தெரியாது. அவன் சொல்கிறான் ஒரு மீன் வர, நீ போப்பா, நீ போ. கர்த்தருடைய வார்த்தைக்கு காது கொடுத்தான், கேட்டான். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சி அப்படியே ஆழத்தை கொஞ்சம் தூரம் போன பிறகு வலையே விரிச்சா. சோத்திரண்டவரே, ஐயோ, இது வரைக்கும் வாழ்நாளில் நான் இப்படிப்பட்ட மீனை பார்த்ததே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இது எப்போ ஆச்சு? கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகுதான் ஆச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பின்னாடிலாம் பாட்டிம்மா கால் நீட்டிக்கிட்டு வசனத்தை கேட்காம போகாதீங்க. என்ன சொன்னாங்க? நல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க சர்ச்சில்? நல்லா சொன்னாங்க. என்னம்மா நல்லா சொன்னாங்க? வசனமா சொன்னாங்க? இல்லை, நல்லா சொன்னாங்க. சோத்திரண்டவரே, உங்கள் ஆத்மாவுக்கு தெரியும் இன்னைக்கு தேவன் பாடல் மூலமா, செய்தி மூலமா, ஆராதனை மூலமா என்ன வார்த்தையை பேசுறாரு உங்கள் ஆவி சொல்லணும். உங்க ஆவி ஆமேன்னு சொல்லணும். கர்த்தர் பேசுற வார்த்தைக்கு உங்க ஆவி ஆமேன்னு சொல்லணும். இன்னைக்கு என்னோட இந்த வார்த்தைக்கு நிறைவேறி பேசுனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை வீட்டுக்கு சுமந்து போங்க. அந்த வார்த்தைகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபிங்க. தேவன் உங்களே பெரிய காரியத்தை செய்வார். இங்கே கேட்ட வார்த்தை இங்கேயே மூட்டை கட்டி இங்கே வச்சுட்டு போறது இல்லம்மா, இருதயத்தில் சுமந்துட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பளம் கொடுத்தா சம்பளத்தை மூட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு வரல, என்ன சோறு சாப்பிடணுமே. சம்பளத்தை அங்கேயே வாங்கி அங்கேயே வச்சுட்டு வரும். சம்பளத்தை வாங்குறேன்ப்பா, அங்கேயே வச்சுட்டு வரும், பத்திரமா கொண்டு வரும். ஏன்? அதை வச்சு தான் எல்லாமே குடும்பமே நடத்தணும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள தான் சகலமும் கீழ்பட்டு இருக்கு, சகல ஆசீர்வாதம் இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இங்கே வச்சுட்டு போகாதீங்க, இந்த வார்த்தையை இருதயத்தில் சுமந்துட்டு போங்க. அதை சரப்பணியை போல இழுது கழுத்தில் என்ன செய்? மாட்டிக்க நெக்லஸ் மாதிரி மாட்டிக்க. அல்லேலூயா. நமக்குலாம் ஒரு சண்டே கிளாஸ் எடுக்கணும். சின்ன வயசில் விதைச்சிட்டா ஆண்டவர் விளைய வைப்பார். எனக்கு இந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே வசனத்தை வச்சுட்டா ஆண்டவரே. நான் இது மாதிரி சின்ன பிள்ளைங்கள தான் இந்துவில் இருக்கும்போது ஒரு சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கு, 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஏன்னா அப்போ போட்ட வார்த்தை விடலை பாருங்க ஆண்டவர். அந்த வார்த்தைன்னு சோத்திரம் பின்னாடியே வந்திருக்கு, ஆண்டவர் விடலை. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்களா? உட்கார வச்சு என்ன செய்யுங்க? வசனத்தை சொல்லிக் கொடுங்க, கதையாக சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணுமா? கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பாடுகளை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் எப்படி இருக்காரு? நம்ம கூட இருக்கிறார். பாடுகளில் ஏன் பாட சொல்றாருன்னா, அந்த பாடுகள் மூலமா, அந்த பாடல் மூலமா தேவன் மகிமைப்படுவார். அந்த மகிமையின் மூலமா தேவன் என்ன செய்வார்? அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம துக்கப்பட்டா நம்ம ஆவியில் இருக்கிற தேவனும் துக்கப்படுவார். நீங்க எந்த அளவுக்கு துக்கப்படுறீங்களோ அதை விட அதிகமான துக்கம் என் ஆவில வாசம் பண்ணுகிற தேவன் துக்கப்படுவார். நான் அவரை துக்கப்படுத்த விரும்பல, என் துக்கத்துல அவரை நான் என்ன செய்யறேன்? அவரை சந்தோஷப்படுத்த விரும்புறேன். அதனால தான் துதி பாடல் பாட சொல்றார். அவரை மகிமைப்படுத்தும் போது அவரே சார் அவர் ஆத்மா மகிழுது. அவர் மகிழும் போது என் ஆத்மா மகிழ வைப்பார்ப்பா. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போச்சு. புரியுதம்மா? பாடுகளை நீங்க தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க. நான் அவர் ஆத்மாவை, தேவனுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறேன். அவர் ஆத்மா சந்தோஷப்படும் போது ஏன் ஆத்மா சந்தோஷப்பட விட மாட்டாரா? அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். பாடுகளில் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளுங்க, அவருடைய பாதைகளை கற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்க, கனி தருகிற மரமாக மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாடுகள் நமக்கு வேதனையாக மாறுதோ அதே பாடுகளை தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார்.